தெரிச்சு மாட்டோம். நான் பாஞ்சாலி தான். ஆனா அண்ணா உத்தரவு இது, என்னுடைய உத்தரவு இல்ல. அண்ணா சாச்சாரி எம்பெருமான் என்னை தங்கா பாஞ்சாலி, நீ பாஞ்சாலி உருவத்திலே வராது, குறைத்தி போல் வேடம் தரித்து வா என்று அழைத்திருக்கிறார். சரி, என்ன இருக்குன்னு தெரியல. அண்ணாவை அழைச்சு பார்க்கணும். இப்படி வந்தது இது போல ஒரு காரியத்தை செய்தாய பரவல்லையா? அப்படி தவறு என்னன்னா செய்திருக்கிறேன். நீ வந்து என் பாதத்தை பணிவதா? அதுதானே உலக இயல்பை உண்மையா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ விட நான் உயர்ந்தவன் இல்லையே. எப்படி சொல்கிறாய்? நான் எத்தன்மையானவன், ஆனால் நீ எத்தன்மையானவள் என்பதை மறந்திருக்கிறாய் அம்மா. அண்ணா, நீ எத்தன்மையானவள் தெரியுமா? எத்தன்மையானவள் புறவதேவன்
16 வயது மங்கையாக அக்கனையில் பிறந்தவள் அபிஷேக பத்தனை என்று ஐவரை மணந்திருக்கும் மனோர்மணி பாஞ்சாலி என்று உன்னை உலகம் வணங்குகிறது. என்னை விட உயர்ந்தவள் நீ அல்லவா? நீ என் பாதத்தை பணிவது தவறல்லவா? அண்ணா இந்த உலகமெல்லாம் அடையும் காலத்திலே வங்கமாகி குஷ்டியில வைத்து பாதுகாக்கக்கூடிய உலக பரம்பொருள் உண்மை. நான் அக்கினியிலே 16 வயது மங்கையாக பிறந்திருந்தாலும் பெண்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், ஆண்கள் உயர்த்தப்பட்டவர்கள். அதனால ஆண்கள் கடவுளாக இருக்கக்கூடிய தன்னை பணிவதிலே குற்றம் ஏதும் இல்லை அண்ணா. அதுக்கும் தங்க அண்ணன் என்று அன்போடு விழுந்திருக்கிறார். இந்த அகிலத்தில் புகழ் இருக்கும்படியாகவே இந்த அண்ணன் எப்போதும் ஆசீர்வாதம் இருக்குமா அண்ணா? தங்க ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். ஆமா, அதிலே மகிழ்ச்சி. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன தெரியுமா? என்ன சந்தேகம்? இதுவரை உலக மக்கள் எல்லாம் என்னை கண்டவர்கள் பாஞ்சாலி, பத்தனி, உத்தமி, தெய்வம் என்று வணங்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் இன்று என்னை குறத்தி என்று அழைக்கும்படி ஒரு கெட்ட பேரு வாங்கி கொடுத்துட்டேன்னா. என்னன்னா நான் உனக்கு துரோகம் செய்திருக்கிறேன். எங்கடா போன? நான் இதுவரை தங்கையே ஒவ்வொரு நாளும் தங்கையே நான் பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு நான் பார்க்கல. இதுவரை தினந்தோறும் பார்க்கிற தங்கை தானே அப்படின்னு இன்னைக்கு வரல, இப்ப வரல நான் பார்க்கல. ஆனா இப்பதான் இந்த முகத்தை பார்க்கிறேன். எப்படி இருக்குது அந்த முகம்? 5 எழுத்து குறைத்தேன்னு வச்சு ஏதாகிலும் குற்றம் குறை ஏதாகிலும் இருக்கிறதா என்பதை பாரு. அவளே இந்த வேடம் போடணும். மதுரையில் இருக்கும் மீனாட்சியும் சரி, காஞ்சியில் இருக்கும் காமாட்சியும் சரி, இங்க சிலை பாஞ்சாலி அம்மா சிலை கூட ஒரு குறை இருக்கலாம். ஆனால் உன்னுடைய இந்த உருவத்தில் குறை என்பது ஒன்றுமில்லை, அத்தன்மையாக பொருத்தமாக இருக்குதுமா. இதில் என்ன உனக்கு மனசங்கட்டம் ஏன்? அண்ணா தங்கா யாருமே உயர்த்தி பேசுவார்கள், ஆனா என்ன செய்வாங்கன்னு தான் தெரியல. புகழ்வதெல்லாம் உண்மையை மட்டுமே. இந்த உன்னுடைய அண்ணா நான் உன்னிடம் பேச போகக்கூடியது உண்மை மட்டும் நான் பேசுவேன். சரி அண்ணா, பெரியவர்கள் வார்த்தையிலே பிழை இருக்காது. என்னை குறத்தியாக அழைத்ததற்கு காரணம் என்ன? நான் ஏன் இப்படி வந்திருக்க வேண்டும்? இப்படி குறத்தியாக உன்னை எதற்காக அழைத்திருக்கிறேன்?
எதற்காக நினைக்கிறீர்கள்?